இவர்தான் ஹீரோவா? அமைச்சரே, இந்த பாண்டிய மன்னன் சுந்தரபாண்டியனை கேட்ட மணமகள் இன்னுமா கிடைக்கவில்லை? வேதனை, அவமானம், வெட்கம். தங்கள் அழகுக்கு நிகரான பெண். நீ சொன்ன வார்த்தை என் காதில் சரியாகவில்லை, மீண்டும் ஒருமுறை சொல். தங்கள் அழகுக்கு நிகரான பெண் இந்த பூலோக சாம்ராஜ்யத்தில் எவரும் பிறக்கவில்லை மன்னா. அப்படியானால் இந்த உலக அழகில் யாரோ கிளியப்பட்டா ஜான்சராணி இருக்கிறார்களாமே, அவர்களை சென்று பார்த்தீர்களா? பார்த்தோம் அண்ணா. தங்களின் பொன்னிற மேனிக்கு முன்னால் அந்த 2 பேரும் தாக்கு பிடிக்க மாட்டார்கள் என்று விட்டு விட்டோம். அப்படி என்றால் எனக்கு பொண்ணே கிடைக்காதா? உங்களை திருமணம் செய்து கொள்ளும் பாக்கியம் ஒரே ஒரு பெண்மணிக்கு மட்டும் தான் இருக்கிறது. யார் அவள்? மருத நாட்டு இளவரசி மலர்கொடி. அப்படியா? மலர்கொடியா? அவள் என் அழகுக்கு இணையானவளா? அரசே, என்ன அப்படி சொல்லிவிட்டீர்கள்? அவள் நடையோ அன்னம், அவள் இதழோ மதுக்கிண்ணம், அவள் முகமோ தாமரை, அவள் உடலோ தேன் சுளை, அவள் வயதோ 18, அவள் வாடாத புது மொட்டு. அப்படி என்றால் நான் அவளை உடனே பார்த்தாக வேண்டும். வேண்டும். தங்களை பெண் பார்க்க பாண்டிய நாட்டு மன்னர் சுந்தரபாண்டியன் வந்து கொண்டிருக்கிறார். ஆஹா, வரச் சொல், பார்க்கலாம். உத்தரவு. இளவரசி, மன்னர் வந்திருக்கிறார். பாரம்மா, பார். வேதனை, அவமானம், வெட்கம். ஆமா, இது ஏன் டைலாக்ல? டைலாக் ரிப்பீட் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். கரெக்ட். அழகு ராணி, அதிரூப சுந்தரி, ஆடவர் மயங்கும் அற்புத மேனி கொண்ட இந்த அரசனம் குமரிக்கு சுடுகாட்டில் எரியும் கொள்ளியிலிருந்து சூடு தாங்காமல் எழுத்தோடு வந்த பிணப்போல் இருக்கும் இவனா எனக்கு மணமகன். என் கடைக்கண் பார்வைப்பட்டால் படைபலம் கொண்ட மன்னர் கூட்டம் அத்தனையும் நாடு மறந்து நகரம் மறந்து என் பின்னால் வர தயாராக இருக்கும் பொழுது என்னை நாடு வந்த பேடியே நீ இந்த பூலம் என்னை நாடி வந்த பேடியே இந்த பூலோகத்தில் மட்டுமல்ல 7 லோகம் சுற்றி வந்தாலும் உன்னை ஒரு பைத்தியக்காரி கூட மணந்து கொள்ள மாட்டாள். அம்மாவாசைக்கு பௌர்ணமி வேலாசையா? யோ, நான் விளையாட்டா இருக்கா? வந்ததுல இருந்து பாக்குற தும்பிக்கிட்டே இருக்க. யோ, உன்னதான் சொல்றேன். ரங்கநாயகி, வேண்டாம், பேசாமல் இரு. நீங்க சும்மா இருங்கக்கா. அப்பல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன், தும்பிட்டே இருக்கியே. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஏம்பா, நாட்டுல மனுஷன் தும்னா கூடவா தப்பு? அதானே, தும்முனா ஒண்ணும் தப்பு இல்லையா? ஆனா இங்க ஒருத்தி அழகா நடிச்சிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தும்முறியே, அதான் தப்பு. ஏமா, இந்த தும்பல், இரும்பல், வீக்கல், கொட்டாயி, நல்லது கெட்டது, பசி, தூக்கம், பொறப்பு, இறப்பு, பணம், பட்டம், பதவி இதெல்லாம் கேட்டு வராது, தானா வரும். வந்தாலும் ஏன் கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்சச்சா. இது வாசனா முத்து தூள் கலப்பிட்டமா. நீயும் பேசுறிய? யோ, வாசனால கீழ இருந்து என்ன வேணா பேசலையா? இத்தனை பேருக்கு முன்னால மேடை ஏறி பேசி பாரு, ஒதரும். யாருக்கு உதறம்? என்ன நினைச்சுக்கிட்டேங்க முத்துவ பத்தி? அவர் வண்டி ஓட்டுற ஸ்டைல பார்த்தே இந்த ஊரு மயங்கி கிடக்குது. வண்டி ஓட்டிடலாயா, மேடை ஏற முடியுமா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? இது என்ன மேடை? அவர் எந்த மேடையா இருந்தாலும் ஏறுவாரு, தைரியமா பேசுவாரு, ஆடுவாரு, பாடுவாரு. பாக்குறியா? என்ன இப்படி மாட்டி விடுறியா? சுமார் முத்து, உன் வெயிட் உனக்கு தெரியாது. யோ, தைரியமான ஆம்பளையா இருந்தா மேடையில வந்து ஆடி பாடி நடிக்க சொல்லியா பாப்போம். என்ன முத்து, அந்த பொண்ணு அது பாட்டு பேசிட்டு இருக்கு, நீ பேசாம உட்கார்ந்திருக்க. மேடையில போய் கொஞ்சம் விளையாட்டு வாமா. ஐயா, நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையல்ல? ஓ வேலை நீ காட்ட வேணாமா? போவதற. அட சும்மா இருப்பா, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பேசிடுச்சு. ஐயா, இப்படி சொன்னா இவர் கேட்க மாட்டாருப்பா. நாம தான் அவர் மேடையை ஏத்தி விடணும். வாங்கப்பா. சுடுது. ஏப்பா, உங்க பாட்டு ஏத்து விட்டீங்க, இவங்கள எப்படிப்பா மேய்க்கிறது? சும்மா பூந்து விளையாடுமா. இத்தனை பேர் அவங்க பின்னாடி இருக்கல. எஜமா, பெண் பார்க்க வந்த மன்னவனின் மனதை புண்படுத்திய மருந்த நாட்டின் மகளே,
புறத்தில் பார்க்காதே, அகத்தில் பார். மற்றவர்களின் மனதை புண்படுத்துவதற்கு பதிலாக நீ கூறிய அதே பதிலை கொஞ்சம் புன்னகையுடன் கூறிப்பார். அப்பொழுது நீ அறிவாய் அதில் இருக்கும் இருமை. அவைதான் உன்னுடைய புரிந்த நாட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் பெருமை. பார்த்தாயா தமிழ் மொழியின் அருமை? வீணாக பேசாதே, வீணாகி விடுவாய். எல்லாரும் கை தட்டினா நீ என்ன பெரிய ஆளா? அவங்க கை தட்டி தாமா எல்லாரும் பெரிய ஆளா இருக்காங்க. டிராமா பார்க்க வந்தியா இல்ல பொம்படிக்க வந்தியா? பொம்புக்கு நாய் இழுக்கல. என்ன திமிரா? அது எனக்கு இல்ல. பின்ன எனக்கா? அப்படி நான் சொல்லல. யோ, நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன். வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். நம்ம சக்தி நாடக சபாவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி கிடைச்சிருச்சு. அதாவது புது ஹீரோ கிடைச்சிட்டாருமா. அவருக்கு இந்த மாலையை போட்டு வரவேற்று நம்ம நாடக சபாவை சேர்த்துக்க. இந்த அப்படி மொள்ள சுளுக்கிட போகுது. ரொம்ப லொள்ளுதான். வண்டி உன்னை காணமே. அக்கா குதிரை வண்டி வருதா? ஐயோ இவங்களா? ஓடு ராஜா ஓடு ஓடு ஓடு. ஐயோ நிறுத்து. முத்து ஆயஜமா வண்டி நிறுத்து. சரி யஜமா. நம்மள பார்த்துட்டு வண்டி நிக்காம போயிடுமா? வணக்கம் சொல்லு. வணக்கங்க. என்ன ஞாபகம் இருக்கா? போன நாடகத்தில் கூட என் கழுத்துல மாலை. ஓ ஆமா. சாரி சார், அன்னைக்கு நான் கொஞ்சம் கோவமா நடந்துக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. சரி, நீங்க எதுக்கு இங்க நிக்கிறீங்க? அது அவங்களுக்கு வேற வேலை இருந்தா தானே சும்மா காத்தாட நிக்கிறாங்க. வாங்க போலாம். இல்ல, வங்கனூர்ல நாடகம் போடுறதுக்காக கார்ல வந்தமா. நீங்க கார்ல நீங்க கார்ல எங்க புழுகுறீங்க? வாங்க போலாம். நோ டச். அங்க பாருங்க. கனவிதுதான் நிஜமிதுதான், உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார். ஓ இன்ஜினுக்கு தண்ணி ஊத்திட்டு நாடத்துக்கு போய் சரிங்கன்னு முதலாளி வண்டி கொடுத்தாரா? இவன் இன்ஜினுக்கு தண்ணி ஊத்தாம தான் ஊத்திட்டு வண்டி கொண்டு போய் மரத்துல மோதிட்டான். வங்கனூருக்கு எப்படி போறதுன்னு தெரியல. இந்த பக்கம் எந்த வண்டியும் வரமாட்டேங்குது. அதனால வங்கனூர்ல நீங்க எங்களுக்கு இறக்கி விட்டு போனீங்கன்னா. இறக்கி விட்டுட்டு போறதா? இருந்து நாடகத்தை பார்த்துட்டு தான் போவேன். போலாமா? உங்களுக்கு நேரமாச்சு. பாடா படவனை பட்டி கடப்பட சீக்கிரம் வந்து தொலையண்டா. அம்மா தூக்கம்பா, சீக்கிரம் தூக்க. தம்பி இருக்கு தூக்கியே. வேண்டாம், நானே தூக்கிக்கிறேன். எல்லாமே தலையில நடக்குதுப்பா. ஆமா, வரும்போது கார்ல வந்தான். கார் எங்க போச்சு? எவன்டா கார்ல குதிரையை கட்டினான? என்ன அடி? ஆமா, என்னை யாரு அடிச்சதுப்பா? நான் பார்த்தேன். பார்த்தையா? பார்த்ததுக்கு எப்படியா? அது இருக்கட்டும், ஒப்பனை அறை எங்கே இருக்கின்றது? அங்கே இருக்கிறது இளவரசே. அங்கே. அத்த ஐயா பச்சு. ஆமா, காருக்கு இதுக்கு அச்சானி. ஏங்க இந்த ஒப்பனை அறை எங்க இருக்கு தானே கேட்டேன். வச்சு பூஜாமா அட அப்படிங்கிறதுக்குள்ள டாப்ல ஏறி உட்காந்துட்டீங்க. ஆமா, இங்க என்ன ஸ்டேரிங் எங்க? இது எங்களெல்லாம் கூட்டிட்டு போணுமா யஜமா? போகடா போடா. நீ எப்ப இங்க வந்தா?
ஹலோ ஹலோ என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? தமிழ் தெரியாதா? பெரிய வெள்ளைக்காரி நினைப்பு. பாக்குறதுக்கு ஸ்டைலா இருக்கே. இங்கிலீஷ் தெரியும்னு நினைச்சேன். தெரியாது. சாரி. தங்களின் பெயர் என்ன? முத்து. கேசா? எஸ். நான் நினைச்சது எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. கிடைக்குமா? உங்கள் பேர்? பூங்காவனம். பூங்காவனம். கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. முத்து முத்து. என்ன முத்து? இந்த அம்மா இங்க உட்கார்ந்தா ஒண்ணு ஓட்ட முடியாது. இடத்தை காலி பண்ண சொல்லுங்க. அக்கா சும்மா இருக்க மாட்டீங்களா? இந்த பக்கம் வாங்க வாங்க. ஆமா ரொம்ப தான் லொல்லு பண்றாரு. ஏப்பா டிரைவர், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அம்மா பாத்து ஏன் மேல பற்ற போகுது. இத பாருங்க, தூரம் தள்ளி நோட் வச்சுங்க. ஆமா, இவர் பெரிய மன்மதுரு. ஆமா, இவர் பெரிய ரதி தேவி. மூஞ்சிய பாரு. அவ மூஞ்சி கண்ண, அவ கண்ணை பார்த்தாலே போதும் அவ சிலுத்துக்குவான். என்ன ஏமா, என் பாட்டுங்க வேலை செய்ய விடுங்க. அனாவசியமா ஏன் ஒம்பு கிழக்குறீங்க? அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் தொந்தரவு. நேரத்து போய் டிராமா போட முடியாது. ஆமா ரங்கு, ஒத்திகைக்கு நேரமாச்சு. அவர்கிட்ட வம்பு வச்சுக்காரு. ஐயோ, நான் என்ன பண்ணேன்? இந்த ஆள் கிட்ட வம்பே வேண்டாம். சார், நான் இங்க கொஞ்சம் உட்கார்ந்துக்கலாமா? தேங்க் யூ. அம்மா 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 அப்பா. டேய் வளையாபதி, ஏன்டா நெளியற? சும்மா இருடா. இதெல்லாம் போய் ஓட்ட சொல்ல முடியுமா? என் கஷ்டம் என்னோட போட்டோம். ஏப்பா டிரைவர், கொஞ்சம் தள்ளி உட்காரு. ஏனா பொம்பளை எல்லாம் இருக்காங்கல்ல? பொம்பளைங்க இருக்காங்க. ஆமா, குதிரை ஒண்ணும் பண்ணாதா? குதிரை ஒண்ணும் பண்ணாதா? ஏன், நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னா ஆத்திரத்தை அடக்கலாம். இது வேற குத்துது. ஏப்பா டிரைவர், அங்க இருந்து ஒரு சந்தேகத்தை உன்னை கேட்டுட்டே வர்றேனே, ஒரு வார்த்தையாவது பதில் சொல்லியா நீ? கேட்டு சொல்லுங்க. ஆமா, காருக்கு எதுக்கு அச்சாணி? ஐயோ, தெரிஞ்சிருச்சே தெரிஞ்சிருச்சே. அவங்க ஆத்தங்கரை கூட்டிட்டு போ. அவங்க முத்து. சரி, எல்லாம் ஒண்டில ஏத்த வேண்டாம்னு கேட்டா விரல வைக்கிறதுக்கே இப்படி குளிர்ற. உடம்ப கொண்டு உள்ள வச்சா என்ன ஆகும்? விரைச்சு விறகா போக வேண்டியதான். வெளியே நின்று ரொம்ப பதமா ஜாக்கிரதையா குளிக்கணும். என்னடா ஹீரோ ஜலக்கிடையா? யாரங்க? உடனே இந்த இளவரசியை எனது அந்த புறத்துக்கு இழுத்து செல்லுங்க. ஆமா, காவலாளி உடை இல்லாமல் நீ எப்படி அரண்மனைக்குள்ளே வரலாம்? போடா. அவங்க உண்மையா அடிக்கிறாங்க. ஆமா ஏமா, நாடகத்துல இந்த சீன் தான் சூப்பரா இருக்கு. எவ்வளவு இயற்கையா நடிக்கிறாங்க பாருங்க. ஐயா, உண்மையில அடிக்கிறாங்க. காப்பாத்துங்க. அவனை அடி, அவனை அடி. பெரிய கமலஹாசன் நினைப்பு. டைரக்டரும் அடிக்கிறாங்கன்னு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ரங்கநாயக்கும் இழுத்துட்டு போறாங்க. இழுத்துட்டு போட கொடுக்கமா? முத்து, ரங்கநாயக்கை காப்பாத்து. சரி. சும்மா வீடு கட்டேன், சும்மா வீடு கட்டேன். உண்மை நினைச்சிடாதீங்க அண்ணே. பாவம் பொண்ணுங்க ஏதோ ராமா போட்டு பொழிச்சிட்டு இருக்காங்க. அவங்களே போய் சமாதானமா போயிடுங்க. காப்பாத்தியாச்சு. என்னண்ணே என்னண்ணே? யார காப்பாத்துன? பொண்ணு என்ன? எங்க காப்பாத்து? என்னங்க இது? சமாதானம் பேச வந்து அடிக்கிறீங்களா என்ன? ஓஹோ, ஏய் என்னடா 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 என்னடா? டேய், யார பாத்துற? டேய், நான் எங்க டான்ஸ் சொன்னேன்? இதுல உட்கார்ந்திருக்கும் சொன்னியே. என்னமோ தெரியாதுண்ணே. அங்க உட்கார்ந்த உடனே உடம்புல ஒரு மாதிரி அடிச்சு என்னமோ வந்துருச்சுண்ணே. எப்பரா வரும்? எப்பரா வரும்? அண்ணா, நீங்க 10 அடி அடிச்சா நான் ஒரு அடி அடிக்க மாட்டேன். ஒரு அடி அடிப்பியா? அடி பார்க்கலாம். அடிச்சுவேண்ணே. ஆடுறா பார்க்கலாம். அடிச்சுவேண்ணே. ஆடுறா பார்க்கலாம். சரி, இப்படி வாங்க. இத பாருங்க, கொடுத்த வாக்கு கொடுத்த பொருள் திருப்பி வாக்குற பழக்கமே எனக்கு கிடையாது. இந்த ஊர் பாய்து எங்க போவீங்க? ശങ്കരനാര് സംഗതി ഇങ്ങനെ പോയാൽ എന്താ ചെയ്യാ? ஐயா வணக்கம். எந்த ஊருங்க இது?
ഇയാൾ എന്തായി പറയുന്നത്? അങ്ങോട്ട് പ്രസാദം ചോദിക്കാണെന്നാ തോന്നുന്നത്. ഓ അത് ശരി, കൊടുത്തേക്കല്ലേ. നന്നായിരിക്കട്ടെ. വാടോ. പോ. யோ என்னையா இது ஊருக்கு ஒளி கேட்டா கையில பூ கொடுத்துட்டு போறீங்க? என்ன பசிக்குதியா? இலைங்க இருக்கு, பச்சை புல்லு இருக்கு, பிச்சு தின்னு. நான் குதிரைக்கா கேட்டேன், எனக்கு பசிக்குதுன்னு சொல். ஏய் அங்க பா டீ கடை. ചേച്ചി ആ പെൺകുട്ടി ഏതാണ്? അത് ആരാന്ന് എനിക്ക് അറിയില്ല. இனிமே உன்னை என்ன கேக்குறது, நானே போய் சாப்பிட்டு. போங்கம்மா மகாராணி போங்க. காசு இல்லாம வாங்கி தின்னுட்டு அடி வாங்குங்க. എനിക്കറിയാം, ഇത് തിരുവനന്തപുരം മഹാറാണിയല്ലേ. ഞാൻ കഴിഞ്ഞ പ്രാവശ്യം തിരുവനന്തപുരത്ത് കണ്ടതല്ലേ. നമ്മുടെ കടയ്ക്ക് വരുന്നത് മഹാഭാഗ്യമാണ്. വാ നമുക്ക് പോയി തീരിച്ചു വരാം. மெதுவா இடு சுருக்கிட போகுது. யாரு சொல்ற? என்ன சொல்லிக்கிட்டேன்? തിരുവിതാംകൂർ മഹാറാണി നമ്മുടെ കടയിൽ വന്നത് നമ്മുടെ ഭാഗ്യം. ஐயா இது மகாராணி இல்லையா, நாடகக்காரி மகாராணி வேஷம் போட்டிருக்காங்க. എന്താ ഇയാൾ എന്തായി പറയുന്നേ? என்னது? ആരാ മഹാറാണി ഇത്? ഇയാൾ എന്റെ സംസ്ഥാനത്തിൽ പണിക്കാരനാണ്. വിശക്കണമെന്ന് പറഞ്ഞു, ഇയാൾക്ക് വേണ്ടി ഇവിടെ വന്നതാ. இந்த பாஷையும் பேசுறாங்க. ஊருக்கு அகரவங்க தானே. പണിക്കാരാണെങ്കിൽ താഴെ ഇരിക്കുക. മഹാറാണി നിങ്ങൾ വന്നാട്ടെ, നിങ്ങൾ വന്നാട്ടെ. எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இது மகாராணிக்கு கொடுத்துருங்க. எனக்கு ஒரு டீ கொண்டாங்க. டீ 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 டீ. ഓ ചായ. ஆமா போயா. ഒരു പണിക്കാരനെ പോലെയല്ല, രാജാവിനെ പോലെ ഉണ്ട്. രാജാവിനെ പോലെ ഉണ്ട്. யோ காசு கேளியா? காசு എന്താ? காசு காசு கேளு. എന്റെ മഹാറാണി അടുത്ത് കാശ് ചോദിക്കണം. എന്ത് വിചാരിച്ചു? வள்ளல் பரம்பரை பித்தளை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. സ്വർണം ചേച്ചി, ഇത് നോക്ക് സ്വർണം. யோ அது தங்கம் இல்லையா, பித்தளை பித்தளை. അതെ 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 അതെ. മഹാറാണി എന്നെന്നും ദീർഘായുസായിട്ടിരിക്കട്ടെ. തമ്പുരാട്ടി നന്നായിരിക്കണം. സന്തോഷം മഹാറാണി, സന്തോഷം. என்னையா நல்லா சாப்பிட்டியா? ஏதாவது பேச லோட் லோடான்னு ஏதாவது பேசிட்டே வருவ. இப்ப என்ன உண்மையே பேச மாட்டேன்ற? உன்னதான் நான் மகாராணி கிட்ட பேச மாட்டேமா. பாத்தியா, நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். பயங்கரமான ஆளியா நீ. கொஞ்சம் நில்லுங்க. இது எந்த ஊரு? മണി 12 ആകുന്നു. இது எந்த ஊரு? ഇത് പോർണേ. அடிச்சு மண்டைக்கிட்டலாம் உடைச்சிட்டு. ஐயோ போடு எனக்கு தெரியாதா? மிஸ்ஸியப்பா இருக்கிற மிஸ்ஸிய பிச்சிடுவேன். சரி என்ன? ഓ ഇതാ ഗുളുവാലി. குலுவாலி. உங்க ஊரு குலுவாலி. எங்க ஊரு கள்ளிப்பட்டி. ஐயோ பட்டினா நாய். எப்படி போனோம்? എന്ത് പട്ടി? പട്ടി പട്ടി കള്ളിപ്പട്ടി. ഞാൻ പട്ടിയാണെന്നോ? എന്താ വിചാരിച്ചേ? നീ പട്ടിയെന്നോ? നോക്കിക്കോ. അത്രയ്ക്കായോ? നീ എന്ത് என்னையா இது ஊர் விட்டு ஊர் வந்து பாஷை தெரியாம யார் கேட்க தெரியாத பெச்சாரா போச்சு. யார் கேட்கறது எப்படி கேட்கறது ஒண்ணுமே புரியல. சிப்பாவோ. நீ ஒரு உண்மை தரு. என்ன சொன்ன? அது ஒரு உண்மை தருமோன்னு. அப்படின்னா? அப்படின்னா நீ வழி கேட்டல, அதத்தான் இந்த ஊர் பாஷையில சொன்ன. அப்போ கள்ளிப்பட்டி போறதா எப்படி கேக்குறது?
இறுக்கி அணைச்ச ஒரு உண்மை தருமோ? இதுல களிப்பட்டியே வரலையே. அது இறுக்கி அணைச்சுன்னா களிப்பட்டின்னு அர்த்தம். ஓஹோ, இறுக்கி அணைச்சு ஒரு உண்மை தரும். இது முதல்ல சொல்லிருக்கலாம்ல. நீ முதல்ல கேட்டுக்கலாம்ல. எல்லாம் ஒரு வீராப்பு தான். தகச்சி தகச்சி கொஞ்சம் நில்லுங்க. குட் மார்னிங். இறுக்கி அணைச்சு ஒரு உண்மை தரும். அனாவசியம் வரேனா? இது ஏதோ சின்ன பொண்ணுகிட்ட சொல்லக்கூடாத விஷயம் போல இருக்கு. മാനെന്നും വിളിക്കില്ല മയിലെന്നും വിളിക്കില്ല മാടത്തിൻ മണി വിളക്കേ. நமஸ்காரம். நான் தமிழ்நாடு. ஓ, பாண்டுதானானோ? ரொம்ப அழகா இருக்கீங்க. இறுக்கி அணைச்சு ஒரு உண்மை தரும். എന്താ? ഇറുക്കി അടിച്ച് ഒരു ഉമ്മ തരും. ഞാൻ ആണും പെണ്ണും കെട്ടവനാണോ വിചാരിച്ചേ? ഇന്നിനൊന്നും നടക്കൂല, തിരിച്ചു പോകുന്നേ നല്ലത്. ഇതേതോ ചിന്ന പസங்க വിവരം போதிருக்க. வேண்டாம் കഴിക്ക്, நல்ல മോനല്ലേ. தாய்க்குளம் குழந்தையோட இருக்காங்க. இவங்க கிட்ட தான் கேட்கணும். അങ്ങോട്ട് அம்மா வணக்கம். நமஸ்காரம். வணக்கம். பையனா? அழகா இருக்கா. இறுக்கி அடிச்சு ஒரு உம்மை தரும். എന്ത്? ഇറുക്കി അടിച്ച് ഒരു ഉമ്മ തരും. ഉമ്മയോ? അയ്യോ ശ്രീജി, നീന ചേച്ചി ഓടി വരണേ. ഈ മനുഷ്യനെ തീർത്ത് അനാവശ്യം പറയാ. ഓടി തരാൻ പറ്റില്ല. ഓടി വരണേ. ഊருக்கு ഓടിക്കട്ടെ. നമ്മുടെ നേതാവിന്റെ അനീച്ചോട് അതുകൊണ്ട് അവനെ കെട്ടി വെച്ചിരിക്കുന്നത് അറിയാമോ? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஊருக்கு ஒளி தலையா கேட்டேன். அதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்களே. ஐயோ எறும்பெல்லாம் கிடைக்குது. இறக்கி விடுங்க. ஐயோ സാരമില്ല മോളെ, കരയാതെ. കുളുവാടിന്ന് സ്ഥലത്തിന്റെ പേരാണ് ഞാൻ പറഞ്ഞത്. ഉമ്മ കൊടുക്കാൻ ഞാൻ പറഞ്ഞിട്ടില്ല. നേതാവേ, ഇവൻ പെണ്ണുങ്ങളോട് മാത്രമല്ല എന്നോടും ചോദിച്ചു ഉമ്മ. എന്ത് നിന്നോട് ചോദിച്ചോ? അവർക്കിട്ടിയോ ഓളിക്കട്ടെ. സൊല്ലു സൊല്ലു. എടാ പഹയ, എന്റെ അനിയത്തെ പറ്റി എന്ത് വിചാരിച്ചു? ആരും ചോദിക്കാനില്ലെന്ന് വിചാരിച്ചോ? ഈ മരത്തിൽ നിന്നാ കെട്ടിവെച്ചെന്നറിയാവോ? ഇന്ന് രാത്രി അയ്യോ വേണ്ട ചേട്ടാ, വേണ്ട. നീ ആര്? ഞാനൊരു ഡ്രാമ ആർട്ടിസ്റ്റ് ആണ്. നിനക്ക് എവിടെ കാര്യം? അങ്ങേരെ വിളിച്ചോണ്ട് പോവാൻ വന്നതാ. അവൻ എന്റെ അനിയത്തോട് എന്താ ചോദിച്ചെന്ന് നിനക്കറിയോ? എന്ത് ചോദിച്ചു? എന്താ ചോദിച്ചെന്നോ? അവനെ ഇവളോടെ ഒരു ഉമ്മ കൊടുക്കാവോന്ന്. അയ്യോ നമ്മളാലതാ. ചേട്ടാ ചേട്ടാ, അങ്ങേരെ ക്ഷമിച്ചു വയ്ക്കൂ. അത് പറയാ നീ ആരാ? അങ്ങേരെ എന്റെ ഭർത്താവാ. അത് ഞാൻ എങ്ങനെ വിശ്വസിക്കും? അയ്യോ, ഇത് ഞങ്ങളുടെ വിവാഹ മോതിരമാ. നിന്റെ ഭർത്താവാണെങ്കിൽ വെറുതെ വരണമെന്നുണ്ടോ? പൈത്യം ചൊല്ലിട വേണ്ടിയതാ. അങ്ങേരെ കുറിച്ച് പ്രാന്തനാ. പ്രാന്തോ? അതെ. ഇയാൾക്കോ? അതെ, ഒരു പ്രാന്തനാ നമ്മൾ நீங்கள் 4 ஆட்களும் கிழக்கோட்டுல வயலுக்கு செல்லணும். சரி. நீங்கள் 4 ஆட்களும் படிஞ்சேர தெங்கந்தோப்புக்கு செல்லணும். குறைச்ச ஆட்களும் ஷொர்ணூர் வாழைத்துறைக்கு செல்லணும். காப்பி வேணுங்களா? நாங்க இருக்கிறது இப்பதான் ஞாபகத்துக்கு வந்ததுங்களாக்கும். கொண்டு வாங்க போங்க. தூங்கி எந்திரிச்சு எத்தனை மணிக்கு வரா பாரு. ஏனுங்க, எனக்கு மட்டும் கொண்டாடாதீங்க. இங்க மொத்தம் 17 பேர் இருக்கானுங்க. கரெக்ட் இல்ல? எல்லாத்துக்கும் கொண்டு வாங்க. மாதவா, என்ன பணி ஒன்றும் நடந்தில்லோ? நீ ஏதெல்லாம் பணிக்கார விളിച്ചിട്ട് போயிது. ஐயா வணக்கம். நமஸ்காரம். யாரும் நீங்கள் என்ன வேண்ட? ஐயா வணக்கம். ஓ தமிழா? நல்லா இருக்கீங்களா? என்ன வேணுங்க? ஐயா நான் ஒன்று கேட்குற கருத்து நீங்க தான் சொல்லணும். கேளுங்க. அது கேட்ட பிறகு அடிக்கக்கூடாது, துப்பக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படி என்ன கேட்க போறீங்க? சும்மா கேளுங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல, கேளுங்க. இறுக்கி அடிச்சு ஒரு உண்மை தரும். போய்க்கோ, ஜோலி நோக்கம் போ. போய்க்கோடா. என்ன கேட்டீங்க? ஒன்றும் செய்ய மாட்டீங்க? ஒன்றும் செய்ய மாட்டேன். கேளுங்கண்ணா. பயமா இருக்க? சும்மா கேளுங்கண்ணா. இறுக்கி அடிச்சு ஒரு உண்மை தரும். அடிச்சே, என்ன ஆம்பளையா நீ? ஆம்பளை இப்ப முத்த கொடுக்குறியா? நீங்க தானே இப்ப கட்டி பிடிச்சி முத்த கொடுக்க சொன்னீங்க. நான் எப்ப சொன்னேன்? இறுக்கி அடிச்சு ஒரு உண்மை தரும்னு சொன்னீங்களா? அதுக்கு அதானுங்க அர்த்தம். ஆம்பளைங்கிறதுனால கண்ணத்துல கொடுத்தானுங்க. இதே ஒரு பொட்டச்சி கேட்டிருந்தாலும் ஒத்தட்டோட உதவி கொடுத்துருப்பானுங்க. ஏனுங்க, நான் ஆம்பளை தானுங்க. சத்தியமா? அங்க வைங்க. அங்க இல்ல, இங்க வைங்க. இங்க இல்ல, இங்க வைங்க. ஐயோ ஏமா, ஏதாவது ஒரு இடமா சொல்லுங்களேன். இது பாருங்க, நான் இந்த வீட்டுக்கு வரப்போற எஜமானியம்மா. சொல்றத செய்யலனா வேலை விட்டு போயிடுவேன். எங்கமா வைக்கணும்? அங்க வைங்க. நீங்க சொன்னா சரிதாம்மா. யார் நீங்களா? அக்கா இல்லாமே நாடகமே போடலையே. அந்த சோபரி முதலாளி எங்களை அடிச்சு துரத்திட்டா.
குத்து. வாயில குத்து. என்ன எங்கேயும் நாடகம் போட வந்துட்டீங்களா? இல்ல ஒண்ணு இல்லனே, ரங்கனா இல்லாம எங்களால நாடகமே நடத்த முடியல. இருந்தாலும் சமாளிப்பேன்னு இந்த அம்மா ஹீரோயினியா போட்டு நாடகம் நடத்தணும். இந்த அம்மா ஹீரோயினியா? கல்ல கொண்டு எரிஞ்சிருப்பாங்களே. உங்க வீட்டுக்கல்லா எங்க வீட்டுக்கல்லா ஒரு வீடே கட்டலாம். 50 கல்ல வச்சு அடிச்சு துரத்தி விட்டாங்க. வேற வழி தெரியாம ரங்கனா ஐயா கூட்டி போலான்னு வந்திருக்கோம். இங்க எத்தனையோ பேர் உங்களை நம்பி பழிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா பழிச்சிட்டு போவாங்க பாவம். உனக்கு தான் தெரியுமே எனக்கு நாடகம்னாவோ நாடகக்காரங்கன்னாவோ ரொம்ப பிடிக்கும்னு. தெனப்பன் எல்லாருக்கும் வேலை போட்டு கொடுத்துட்டு அவங்க எல்லாரையும் இங்கேயே தங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணு. நீ நாடகத்துல என்ன வேஷம் போடுவ? நான் சேனாதிபதி. இங்க இருக்கிற சேர பூரா துடைக்கிற. நீ என்ன வேஷம் போடுற? நான் தான் ஒற்றன். இங்க இருக்கிற பில்டிங் பூரா ஒற்றை அடிக்கிற. நீ என்ன வேஷம் போடுற? நான் தான் பின்பாட்டு. பின்னாடி போய் கூட்டு. நீ என்ன போடுற? ஜோல்ரோ. அப்ப ஏன் கூடுது? நீ என்ன? நான் தான் மால் அடிக்கிறேன். அப்ப மேல் மாடி வேலை செய். நீ என்ன வேஷம் போடுற? ரெங்கு வராட்டா நான் தான் கதாநாயகி வேஷம். என்ன செய்ற? தினசரி தண்ணி அடிக்கிற. இல்ல கிணத்துல தண்ணி இறைக்கிற. அந்த புறத்துல இல்ல கொல்லப்புறத்துல. முத்து வருவாரா? சீ உன்னை அப்புறம் குடிச்சுக்கிறேன். என்னடா போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க? என்ன வேஷம் போடுற? ராஜபாட்டு. அப்படின்னா புரியவில்லை. ராஜா வேஷம் போட்டு குதிரையில போனா கடப 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 கடப. நிறுத்துறா. குதிரையிலே வர. இன்னையில இருந்து எல்லா குதிரைக்கும் நீ தான் சாணி ஏறுற. சாணியா? ஆமா. முடியாது. ராஜா வேஷம் போட்டு நான் சாணி ஏறணும்னா என் கௌரவம் பாலாயிரும். அதுக்கு வேற ஆளை பாரு. நான் சொல்றத கேட்கலன்னா உன் வாழ்க்கையே பாலாயிரும். அண்ணே பரதேசி கட்டி பிடிக்க உனக்கு வெக்கமா இல்ல? இல்லை, இவர்தான் நான் கனவில் கண்ட மன்மதர். மன்மதரா? மண்ணா கட்டி எதை வச்சு இவனை மன்மதன் சொல்ற? அதே ஒல்லியான உருவம், அதே பொட்டு, அதே அழகான முடி. முடியா முடி? இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா எல்லாரும் முடி வெட்டிடுறேன். என்னது அழுறீங்க? ரதிதேவி, நீ எது மேல உசுர வச்சிருந்தியோ அத ராத்திரியோட ராத்திரியா அறுத்துட்டு போயிட்டாங்கம்மா. கவலைப்படாதீங்க நாதா. உயிர் போனாலும் சிங்கம் சிங்கம் தான், முடி போனாலும் மன்மத மன்மதன் தான். எனக்கு தேவையான எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. என்னைக்கும் நீங்க தான் என் மன்மதன். இந்த வார்த்தையை கேட்டவன நான் உயர உயர போற மாதிரியே இருக்கு, பறக்கிற மாதிரியே இருக்கு. இந்த உலகம் என் கண்ணுக்கு தெரியுது. தெரியும்டா தெரியும். நாயே காத்திருந்தோம் பொட்டாட்டி நேத்து வந்தவனா ஓட்டிட்டு போலான்னு பாக்குறேன். எங்க பாக்கிட்டு போற? கல்ல கட்டி கணத்துல போடுறதுக்கு. இன்று இரவு 10 மணி அளவில் தோட்டத்தில் தனிமையில் என்னை சந்திக்கவும். தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. வாராய் போகவிடம் வெகு தூரமில்லை, நீ வாராய். இன்று இரவு 10 மணி அளவில் தோட்டத்தில் தனிமையில் என்னை சந்திக்கவும். என்ன முத்து? எதுல போட்டு குஷியா இருக்கீங்க? இது ஐயோ ரத்தி ரத்தி ஏனே லோ லோன்னு அழுறீங்க? நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. கிடைச்சிருச்சே. எப்படி சொல்ல மாட்டேனே. தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. முத்தா டோங்கா. மாவீரா, இன்று இரவு 10 மணி அளவில் தோட்டத்தில் தனிமையில் என்னை சந்திக்கவும். தீபாவளி பரிசு காத்திருக்கிறது.
வெளியே போகணும், வண்டி ரெடி பண்ணு. சரி சும்மா. ஐயோ பத்மினி, பத்மினி, சீக்கிரம் வாமா. வந்துடாத. காஃபி. இவ்வளவு நேரம் வச்சு இன்னும் காணுமே. நீ சிரித்தால் தீபாவளி. யாரு? மன்மத வரட்டும், இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன். இந்த அளவுக்கு இங்க வந்தா ராத்திரி நேரத்து பூஜைகள். இங்கே வரம்னா எங்க போனா வந்துருவா. தீபாவளி பரிசு வேற கொடுக்கணும் இருக்கா, எப்படி வந்துருவா? நான் உன்னை விட மாட்டேன். நான் எவ்வளவு பயங்கரமான ஆள் தெரியுமாடா? ஐயோ, அதுவாதான் இருக்கும். இவன் இங்க வரா. ஐயோ, அரண்மனையா? அது ஊரு மாதிரி இருக்கு. கால்ல வலிக்குத. எங்க போனா? இங்கிட்டு தானே வந்தான். நீயா? ஐயோ, தேலை தேடி வந்த இடத்துல தேனா? அன்பே தேனுக்கு பாத்திர போறான். சும்மா இருக்கு. ஐயோ, ஐயோ, நிஜமா? என்னது இந்த நேரத்துல நிஜமா இங்கே வந்தாங்க? தேவையில்லாம எக்கச்சக்கமா வந்து மாட்டிக்கிட்டோமே. இனிமேல் எவனையும் தேடி வரக்கூடாதுப்பா. எஜமானிமா இங்கே வராங்க. எஜமாவை பார்க்கத்தான் வந்திருக்காங்க. ஐயோ, ஜமீன்தார் இந்த பக்கம் வராரு. இவரே ஒளிறாரு. அத்தை மகள் அண்ணனடை பால் இருக்கும். ஹாய், நம்ம ஆளு வருது. ஐயோ, நீங்க வந்தாங்க. ரங்கா, என்ன தீபாவளி பரிசு? ஐயோ, எஜமா இருக்காங்க. முதல்ல தீபாவளி பரிசு கொடுத்து அண்ணே, 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 வாங்க வாங்க. ஐயோ, இது யாரு? ஐயோ, துப்பாக்கிடா செத்து. ஐயோ, ஐயோ, அத்தை
யாரு யாருக்குடா தீபாவளி பரிசு கொடுக்கறது? வாங்கடா வெளியே, வாங்க வெளியே, இல்லனா சுட்டுடுவேன். ஐயோ யார் என்னத்தானா? டேய் சுடுடா. இத்தனை பேரா? இத்தனை பேர் எதுக்காக இங்க வந்தீங்க? அம்மா நான் சொல்றேம்மா முத்தே கொஞ்சம் தள்ளு. தீபாவளி ஸ்பெஷல் நாடகம் போடுறத தூக்க வராதுன்னு இந்த பரதேசி தான் சொன்னான். ஐயோ யாத்தா அம்மா, எனக்கு இந்த கூத்துக்கு எங்க ஆத்தா கடாரி மேல சத்தியமா சம்பந்தம் இல்லம்மா. அம்மா இந்நேரத்துல இவங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க? என்ன அதானே, எல்லாம் ஆடி பாடத்தானே வந்தீங்க.